கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிற்கு அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வழிபாடானது நமக்கு அருள் என்றதாக பொருள் என்றபடியாக நாம் அனைவரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். படைப்பையெல்லாம் படைத்தார், மனுவுக்காக மனுவை படைத்தார், தன்னை வணங்க என்று கூட்டின் அடிப்படையிலே உம்மை வணங்குவதற்கென்று இந்த மணிமகுடமான மானுடத்தை படைத்த அன்பின் கடவுளே, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மானிடத்திற்காக நீ இயற்கையெல்லாம் படைத்தீர், விலங்குகளை படைத்தீர். ஆண்டவரே, இந்த உலகை படைத்தீர், விண்ணுலகை மண்ணுலகை படைத்து மானிடருடைய கரங்களிலே கொடுத்தீர். ஆண்டவரே, இதை நாங்கள் ஆண்டவரே அனுபவிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு கடவுளே, எங்களை இம்மட்டும் வழிநடத்தி வந்தீர், எங்களுடைய கரம் பிடித்து காத்து வந்தீர், ஆலோசனை வழங்கி வழிநடத்தி வந்தீர். ஆண்டவரே, கடவுள் தாமே நாங்கள் உம்மை வழிபடுவதற்கு ஆண்டவரே அந்த மாட்சிமை நிறைந்த கடவுளை வழிபடுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் இறுதி வரை நீரே தலைவராக இருந்து வழிநடத்தும். உலகை படைக்கின்ற பொழுது இருந்த ஒவ்வொரு கடவுளுடைய அதே மாட்சிமை இப்பொழுது எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக இந்த இணையத்தின் வழியாக கலந்து கொண்டிருக்கின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து வழிநடத்துவீராக. நீரே மாட்சியுறும். இறைமேந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயர்களை மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமேன். அவர்களே, திரியேக கடவுளை போற்றும் வண்ணமாக நமது கீர்த்தனையிலே 4வது கீர்த்தனை திரியேக வஸ்தே நமோ நமோ என்ற கீர்த்தனையை அனைவரும் இணைந்து பாடுவோமாக. கீர்த்தனையின் 4. திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்படைத்தாலும் நாதா, பார்படைத்தாலும் நாதா, பரமசர் பிரசாதா, பார்படைத்தாலும் நாதா, பரமசர் பிரசாதா, நாருரும் தூய வேதா நமோ நமோ. திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கியாதரிப்போனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கியாதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய், சொல்லரும் நலம் மீந்தாய். சொந்த குமாரன் தந்தாய், சொல்லரும் நலம் மீந்தாய். எந்த வீர் போக்கும் வந்தாய் நமோ நமோ. திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, நலம் ராசா நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேர, எங்கும் நின் அரசேர, எவரும் நின் புகழ் கூற. எங்கும் நின் அரசேர, எவரும் நின் புகழ் கூற. துங்க மந்தையில் சேர நமோ நமோ. திரியேக வஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, புது திடமளி தேமைக்காவா நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ, திடமளி தேமைக்காவா நமோ நமோ. கரிசித்து தானர் புத்தே, கரிசித்து தானர்
பூத்தே கபடற்ற மனசுத்தே கரிசி தூட்டானர் பூத்தே கபடற்ற மனசுத்தே திருமொழி பற்றும் பக்தி நமோ 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 ஸ்ரீ ஏகவஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமஸ்தே நமோ நமோ ஏகவஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பார்படைத்தாலும் நாதா பார்படைத்தாலும் நாதா பரமசர் பிரசாதா பார்படைத்தாலும் நாதா பரமசர் பிரசாதா நாருரும் தூய வேதா நமோ நமோ ஏகவஸ்தே நமோ நமோ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. காலை மாலை வழிபாட்டு முறைகளில் இரண்டாவது வழிபாட்டு முறைமை அனைவரும் இணைந்து பின்பற்றுவோமாக. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். திருத்துவ திருநாள். கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கு எட்டாதவைகள், அவர் வழியில் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரருக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சுகிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நலன். உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய அரசு அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நச்செய்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோமாக. பாவ அறிக்கைக்கு உதவியாக இரண்டாவது பொதுவான பாவ அறிக்கையை அனைவரும் இணைந்தே. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்புறுவது போல் அயலிடத்தில் நாங்கள் அன்புறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவலுக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் இருந்திருக்கும் ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனைத்து நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேட்டுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 முடிய. ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 28 முடிய. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார்.
தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக்கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒவ்வொரு இறைவரை போற்றுவோமாக. கிறிஸ்துவே போற்றி போற்றி. தாயுமாம் தந்தையே போற்றி போற்றி. தூய தூய ஆவியே போற்றி போற்றி. ஒவ்வொரு இறையவர் போற்றி போற்றி.
2வது கீர்த்தனை தேரி முதல் கிருபாசனனே சரணம் என்ற கீர்த்தனையை அனைவரும் இணைந்து பாடுவோமாக. தேரி முதல் கிருபாசனனே சரணம், ஜெகத்தலர ஜெகதேவா சரணம், தினம் அனுதினம் சரணம் கடாச்சி, தினம் அனுதினம் சரணம் சபேசா. நலம் வளர் ஏக திரித்துவ சரணம், நமஸ்கரியும் வர்கள் நாதா சரணம், நம்பினே நீது தருணம் தருணம், நம்பினே தினம் சரணம் சபேசா. அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் இன்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே தருணம் கிரணமொழி அருள்வடிவே சரணம் சபேசா. உலகிடமேவிய உனதா சரணம், ஓ கிருபாசன ஒளியே சரணம், ஒளியருள்வாய் தருணம் மனுவோ உத்தமனே சரணம் சபேசா. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலே ஆண்டவர் தாமே நம்மோடு பேசும்படியாக, மூவொரு இறைவர் தாமே அவருடைய வார்த்தைகள் வழியாக நம் வாழ்வை வளமாக்கும்படியாக தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். வார்த்தையின் வழியாக எங்களை படைத்து எங்களை உருவாக்கி இம்மட்டும் பாதுகாத்து வருகிற அன்பின் கடவுளே, வார்த்தையாம் இயேசு கிறிஸ்து உம்மோடு இருந்து நீர் தொடக்கத்திலே இந்த விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தீர் ஆண்டவரே. அதே கடவுள் இவ்வேளையிலே உமது வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய வாழ்விலே புதுமையானவைகளை படைத்து எங்களுடைய வாழ்வு வளம் பெற, எங்களுடைய இந்த வழிபாடானது உம்மை நோக்கி பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்கத்தக்கதாக எங்களோட நீர் பேசும். அடியேனை மறித்து நீர் வெளிப்படும். என் வாயின் வார்த்தைகளும் இணையத்தின் வழியாக இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமக்கு ஏற்புடையனவாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இன்றைய நாளிலே நாம் திருத்துவ ஞாயிற்றுக்கிழமையிலே அமர்ந்திருக்கின்றோம். ட்ரினிட்டி சண்டே. ஆகவே இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு, அது We worship the Triune God. We worship the Triune God. மூவொரு இறைவரை நாம் வழிபடுகிறோம். மூவொரு இறைவரை நாம் வழிபடுகிறோம். அன்பான திருச்சபை மக்களே, வழிபடுதல் என்பது கிரேக்கத்தில் வணங்குதல், பணிந்து கொள்ளுதல் என்கிற பதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. அதே போல எபிரேயத்திலே தொண்டு புரிதல் என்கிற பதத்திலே பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே நாம் வழிபடுகிறோம். யாரை? மூவொரு இறைவரை வழிபடுகின்றோம். இந்த மூவொரு இறைவரை குறித்து சற்று தியானித்து நாம் ஏன் வழிபட வேண்டும் என்கிற சித்தாந்தத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மூவொரு இறைவர், கிறிஸ்துவ மக்களாகிய நாம் தந்தையாம் கடவுள், மைந்தராம் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர் ஆக மூவொரு இறைவரை நாம் வழிபட்டு வருகின்றோம். நாம் தந்தையாம் கடவுளை மட்டுமல்ல, மைந்தராம் இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, தூய ஆவியாரை மட்டுமல்ல, நம்மீது காலந்தோறும் செயல்பட்டு வருகிற மூவொரு இறைவரை நாம் வழிபட்டு வருகின்றோம். ஹிப்போ ஆயரான புனித அகஸ்தீன் என்பவர் திருத்துவம் பற்றி சிந்தித்து கொண்டே அவர் கடற்கரை ஓரமாக அவர் நடந்து சென்றார். இந்த திருத்துவை குறித்து எப்படி புரிந்து கொள்வது, எப்படி விளக்குவது, திருத்துவம் என்றால் என்ன, இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே, எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும், நமது ஞானத்தின் வழியாக, அறிவின் வழியாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையோடு கடற்கரையிலே அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு காட்சி, ஒரு சிறு பையன் ஒரு சிற்பியிலே கடல் நீரை மொண்டு கொண்டு
ஒரு குழியை பறித்து அதில் ஊட்டி கொண்டிருந்தானாம். இதை பார்த்து கொண்டு அந்த அகஸ்டின் ஆயர் அவர்களுக்கு கேள்விக்குறி, எதற்காக இந்த சிறுவன் இந்த சிறு குப்பியிலே கடல் நீரை அள்ளி கொண்டு வந்து இந்த குழியில் நிரப்பி கொண்டிருக்கிறான் என்று அவர் யோசித்து கொண்டே அந்த சிறுவனிடத்தில் கேட்கிறான். தம்பி, ஏன் இந்த கடல் நீரை மூண்டு இந்த குழியில் நிரப்புகிறாய் என்று கேட்டவுடனே அப்பொழுது அந்த தம்பி சொன்னானாம், இந்த கடல் நீரையெல்லாம் இந்த குழியிலே நிரப்பப் போகிறேன் என்று சொன்னாராம். அப்பொழுது இவர் சிரித்து கொண்டே அகஸ்டின் சொன்னாராம், இது எப்படி முடியும், உன்னால் இது இயலாது என்று சொன்னவுடனே அந்த சிறுவன் சொன்னாராம், நீங்கள் மட்டும் திருத்துவத்தை புரிந்து கொள்ள முற்படுகிற பொழுது இது ஆகாதா என்று சொல்லிவிட்டு கடந்து சென்றாராம். அப்பொழுதுதான் அகஸ்டின் ஆயர் அவர்கள், திருத்துவத்தை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள இயலாது, நம் அறிவுக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது என்று அவர் உணர்ந்தாராம். எனக்கு அன்பானவர்களே, திருத்துவம் மூவொரு இறைவன் என்கிற வார்த்தை திருமறையிலே நேரடியாக இல்லை. திருமறையிலே இதை குறித்ததாக நேரடியாக சொல்லப்படவில்லை. ஆனால் திருமறையிலே நடந்த செயல்பாடுகள், திருத்தூதர்கள் எழுதின அந்த நடவடிக்கைகள், இவற்றிலிருந்து இந்த மூவொரு திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், கடவுளுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும். ஆக கடவுளுடைய அன்பும் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய அருளும் இருக்கிறது, தூய ஆவியானவருடைய நட்புறவும் இருக்கிறது. ஆகிய மூவரும் செயல்பட்டதாக நாம் படிக்கின்றோம். அதே போல எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு, வாழ்கின்ற கடவுளுக்கு வழிபாடு செய்யுமாறு கிறிஸ்துவின் இரத்தம் இப்படியாக செயல்படுகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால், இந்த வசனத்திலே வாழும் கடவுள் இயேசு கிறிஸ்து தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. ஏன் இந்த வசனத்திலே மும்மைத்தன்மை, திருத்துவத்தின் செயல்பாடுகளை நாம் பார்க்கலாம். அதே போல 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம், கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். பாருங்கள், இங்கே கிறிஸ்துவின் பொருட்டு என்கிற வார்த்தை, அடுத்ததாக கடவுளின் மாட்சிமிக்க என்கிற வார்த்தை, தூயாவி உங்கள் மேல் தங்கும், தூயாவி. ஆகவே இப்படிப்பட்ட திருத்துவம் சார்ந்த வசனங்களை திருமறையில் படிக்கின்றோம். இதிலிருந்து மூவொரு இறைவன், திருத்துவம் என்கிற பதம் பிறந்தது. எனக்கு அன்பானவர்களே, திருமறை முழுவதும் படைப்பாளராம் கடவுள், மீட்பராம் கிறிஸ்து, நம்மை தேற்றவளாம் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளை நாம் காணலாம். ஆக இவற்றிலிருந்து திருத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம், திருத்துவத்தின் செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த திருத்துவத்தை நாம் வழிபடுகிறோம். இந்த வழிபடுதலை குறித்து நாம் சிந்திப்போம். படைப்பை எல்லாம் படைத்தார் மனுவுக்காக, மனுவை படைத்தார் தன்னை வணங்க என்கிற கூட்டின் அடிப்படையில் மனுவுக்காக இந்த இயற்கையெல்லாம் படைத்த கடவுள் மனுவை படைத்தார் தம்மை வணங்க, தம்மை வழிபட. எனக்கு அன்பானவர்களே, ஏன் மூவொரு கடவுளை வழிபட வேண்டும் என்றால், அவர் படைப்பாளராம் கடவுள். நம்மை படைத்தவர் நமக்காக எல்லாவற்றையும் படைத்தார். ஆகவே இந்த நாளிலே படிக்க கேட்ட 1ஆம் திருமறை பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 28 வசனங்கள் வரை இருக்கக்கூடிய அந்த திருமறை வார்த்தையிலே இன்றைய சிந்தனையை வழங்க ஆண்டவர் அருள் செய்தல்வாராக. படைப்பாளராக இருப்பதால் நாம் கடவுளை வழிபட வேண்டும். படைப்புகளுக்கும் மேலானவராக இருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது என்பது நம்முடைய விருப்பமல்ல, நம்முடைய பெற்றோர்களோ அல்லது விஞ்ஞானிகளுடைய விஞ்ஞானமோ அல்லது அறிவாளிகளுடைய அறிவோ அல்ல. நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டது என்பது
முற்றிலுமாக கடவுளுடைய செயல், கடவுளுடைய திருவுள சித்தம். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று வாக்குறுத்த கடவுள் நாம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை அறிந்து கருவிலே நமக்கு உருவத்தை கொடுத்த கடவுள். ஆகவே நாம் அவரை வழிபட கடனாளிகளாயிருக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது, தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது, கடவுள் இங்கே விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கின்றார் கடவுள். அடுத்ததாக யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது. தொடக்கத்திலே உலகத்தை படைக்கின்ற பொழுது தொடக்கத்திலே கடவுளோடு இருந்த வார்த்தை, வார்த்தை மனு உரு ஏற்றார் இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து கடவுளோடு இருக்கின்றார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீர்த்தலின் மேல் கடவுளின் ஆவி. ஆகவே படைப்பின் பொழுதே மூவொரு இறைவனுடைய செயல்பாடுகளை நாம் காணலாம். படைப்பின் காரியங்களிலே மூவருடைய தலையீடை நாம் பார்க்கலாம். மூவரும் இணைந்து இந்த உலகத்தையும் விண்ணுலகையும் மண்ணுலகையும் மானிடராகிய நம்மையும் படைத்தார்கள். நீர்த்தலின் மேல் கடவுளில் ஆவி என்று ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே படிக்கின்றோம். கடவுள் வார்த்தை படைக்கிறது, கடவுளுடைய வார்த்தை படைக்கின்றது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின, அவரது சொல்லின் ஆற்றலால் வான் கோள்கள் எல்லாம் உருவாயின என்று சங்கீதம் 33:6 படிக்கின்றோம். தம் காற்றை வீசச் செய்ய நீர் ஓடத் தொடங்குகிறது என்று சங்கீதம் 147:18 வசனத்திலே படிக்கின்றோம். ஆகவே கடவுளுடைய வார்த்தை படைப்பிலே பங்கேற்கின்றது. தூய ஆவியானவரும் படைப்பின் காலத்திலே தொடக்கத்திலே இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாம் மூவொரு இறைவரை வழிபடுகிறோம். படைப்பிலே கடவுள் மட்டும் பங்கேற்கவில்லை, படைப்பிலே இயேசு கிறிஸ்து மட்டும் பங்கேற்கவில்லை, படைப்பிலே தூய ஆவியானவர் மட்டும் பங்கேற்கவில்லை. மூவரும் இணைந்து ஒரு படைப்பு என்னும் மகத்துவத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நாம் இந்த திருமறை பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது. தொடக்கத்திலே என்கிற வார்த்தைக்கு பரசித் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்பத்தில், தொடக்கத்தில், ஆதியில் என்று இதற்கு பொருள் கொள்ளலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த படைப்பின் வரலாறு என்பது கானானியர், சுமேரியர், பாபிலோனியர் இவருடைய புராண கதைகளிலே இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த படைப்பின் வரலாறு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் சிறையிருப்பின் காலத்திலே எழுதப்பட்ட பகுதியாக இருக்கிறது. இப்பொழுது கானானியர், சுமேரியர், பாபிலோனுடைய புராண கதையிலிருந்து இந்த படைப்பின் வரலாற்றை அவர்கள் எடுக்கின்றார்கள். பாருங்கள், இந்த மெசபடோமியா புராண கதையிலே எனுமா எலிஸ் என்ற புராணம் ஒன்று உள்ளது. பாபிலோனிய கடவுள் மர்துக் படைப்பின் கடவுளாக இருந்தார். குழப்பமான சூழ்நிலையில், அதாவது அப்சு என்னும் ஆண் தெய்வம், தியாமத் என்கிற பெண் தெய்வம், இருவரும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். இருவருக்குள்ளாக குழப்பம் சண்டை வந்து விடுகிறது. அப்பொழுது அப்சு என்கிற தெய்வம் தியாமந்த் என்கிற தெய்வத்தை ஆற்றலுக்கு உட்படுத்துகிறார், அவரை மேற்கொள்கிறார். அப்பொழுது தியாமந்த் என்கிற தெய்வம் எலுமா எலிஸ் என்கிற கடவுளிடத்திலே சென்று முறையிட்டு சண்டையிடுகிறார்கள். இதிலே தியாமந்த் அவர்கள் தோற்று விடுகிறார்கள். அப்பொழுது தியாமந்த் என்கிற அந்த தெய்வத்தை இரண்டாக பிளந்து அவர் ஒரு பகுதியை வானமாகவும் இன்னொரு பகுதியை பூமியாகவும் படைத்தார். அந்த தெய்வத்தை கொன்று இரத்தத்தையும் களிமண்ணையும் கலந்து மனிதனை மார்துக் கடவுள் உருவாக்கினார் என்று புராண கதை சொல்லுகிறது. இந்த குழப்பமான சூழ்நிலையிலே இந்த புராண கதை கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று
சொல்லுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே இஸ்ரவேல் மக்கள் தம் கடவுள் யார், தம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை குறிப்பிட தொடக்கத்திலே ஒரு தெளிவான ஒரு வார்த்தை, தொடக்கம். அங்கே எந்த விதமான மனிதர்களோ எந்த விதமான குறுந்தெய்வங்களோ இல்லை. தொடக்கம், உலகம் படைப்பதற்கு முன்னர் தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது அங்கே குழப்பமான சூழ்நிலையோ வேறு ஒன்றும் இல்லை. கடவுள் மட்டுமே இருந்தார், மூவர் இறைவர் மட்டுமே இருந்தார்கள். இதை விளக்கும் வண்ணமாக தொடக்கத்திலே கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் படைத்த பொழுது என்று இந்த வசனத்தை எழுதி வைக்கிறார்கள். தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். பாரா என்கிற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கடவுள் எவ்வித உழைப்பும் இல்லாமல் எந்த பொருளின் ஆதாரத்தையும் கொண்டிருக்காமல் படைத்தார் என்ற கருத்தை அடங்கியுள்ள வார்த்தை இந்த பாரா என்கிற எபிரேய வார்த்தை. கடவுளுடைய படைப்பு என்பது எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் எந்த பொருளின் ஆதாரத்தையும் கொண்டிராமல் அவர் படைத்திருக்கின்றார். இந்த மூவொரு இறைவர் எந்த பொருளின் உதவியை நாடியும் எந்த ஆதாரமும் இன்றியும் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். ஆகவே இந்த முதல் வசனத்திலிருந்து பின்வரும் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். கடவுள் அனைத்தையும் படைத்தவர், ஆகவே நாம் வழிபடுவோம். இரண்டாவதாக, அவர் எங்கும் நிறைந்திருக்கின்றார், ஆகவே அவரை நாம் வழிபடுவோம். மூன்றாவதாக, ஒன்றுமில்லாமையில் படைத்தார், ஆகவே அவரை வழிபடுவோம். நான்காவதாக, அவர் அளவில்லா ஆற்றல் மிக்கவர், ஆகவே அவரை நாம் வழிபடுவோம். தொடர்ந்து இரண்டாவது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது, அதாவது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, எங்கெல்லாம் ஒழுங்கு இல்லையோ, எங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லையோ, எங்கெல்லாம் ஒரு வரையறை இல்லையோ, எங்கெல்லாம் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல்பாடு இல்லையோ, எங்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லையோ, அங்கெல்லாம் வெறுமைதான் காணப்படும். ஒரு ஒழுங்குக்குள் நாம் செயல்படுகிற பொழுது அங்கே நிறைவு இருக்கும், அங்கே முழுமை இருக்கும். ஒழுங்குக்கு கட்டுப்படாத பொழுது, ஒழுங்கு இல்லாத பொழுது, ஒழுங்கான செயல்பாடுகளுக்குள் நாம் நின்று செயல்படாத பொழுது, நாம் என்னதான் பணம் செலவழித்தாலும் சரி, என்னதான் நாம் உழைப்பை செலவழித்தாலும் சரி, என்னதான் நம் ஆற்றலை செலவழித்தாலும் சரி, எவ்வளவு ஆள் பலம் இருந்தாலும் சரி, எவ்வளவு படைபலம் இருந்தாலும் சரி, ஒழுங்கு இல்லை என்றால் அது வெறுமைதான். அங்கே வெறுமைதான் காணப்படும். இதே வெறுமைதான் ஒழுங்கில்லாமல் வெறுமையாக இருந்தது என்று திருமறை வார்த்தையிலே நாம் படிக்கின்றோம். ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தார். அவர் நீர்த்திரளின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். கடவுளுடைய ஆவி அங்கே அசைவாடி கொண்டிருந்தது. அவர் அளவில்லா ஆற்றல் மிக்கவர், ஆகவே கடவுளை வழிபடுவோம் என்று சொன்னேன் அல்லவா? இதைத்தான் பாருங்கள், நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டது. நோவா காலத்திலே இந்த நீரின் வழியாக உலகம் அழிக்கப்பட்டது. கடந்த நாட்களிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சுனாமி என்கிற பேரலை அநேக மனிதர்களை கொன்று குவித்தது. ஆகவே நீரானது அழிவுக்கும் அடையாளமாக இருக்கிறது, ஆக்கத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. நீரானது உயிரை வழங்குகிறது, அதே நீரானது உயிரை பறிக்கிறதாகவும் இருக்கிறது. ஆகவே இந்த நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே இந்த நீருக்கான ஆற்றல் என் மீது இருக்கிறது, இந்த நீரை அடக்குகின்ற ஆற்றல் என் மீது இருக்கிறது என்பதை குறிக்க வண்ணமாக தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று படிக்கின்றோம். மூன்றாவது வசனம், அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. இருளான வேளை, இருள் சூழ்ந்த வேளையிலே ஒளியை உண்டாக்குகிறார், ஒளி தோன்றுகிறது. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கின்றார். 2 கொரிந்தியர் 6:14 வசனம், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது?
ஆகவே இருளோடு ஒளி இருக்கவே இருக்காது. ஒளியும் இருளும் ஒன்றாக பயணிக்க முடியாது. நீதியும் அநீதியும் ஒன்றாக பயணிக்க முடியாது. ஒரு பக்கம் நீதி இருந்தால் அங்கே அநீதி இருக்காது, அநீதி இருந்தால் அங்கே நீதி இருக்காது. இருவரும் ஒன்றுக்கொன்று திரிக்கப்பட்ட கயிறை போல பயணிக்க முடியாது. ஆக ஒளியும் இருளையும் இதற்காக குறித்தார். ஒரு இருள் இருக்கிற வேளையில் ஒளிக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இவ்வாறாக கடவுள் படிப்படியாக இந்த உலகத்தை நமக்காக படைக்கின்றார், ஒவ்வொன்றாக படைக்கின்றார். பாருங்கள், முதலாம் நாள் ஒளியை தோன்றுக, இரவு பகல் உண்டாகிறது. இரண்டாவதாக நீரை பிளந்து விண்ணுலகம் உண்டாக்கப்படுகிறது. மூன்றாவதாக நிலம் கடல் உண்டாக்கப்பட்டு நிலத்திலே மரங்கள் புற்பூண்டுகள் எல்லாம் உழைக்கப்படுகிறது. நான்காவது, இரவு பகலை ஆள சூரியன் நிலா விண்மீன்கள் இவற்றை படைக்கின்றார். ஐந்தாவதாக விலங்குகள், இறுதியாக மானிடர். 5 நாட்களும் மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்தார் கடவுள். இந்த மனிதன் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கடவுள் உருவாக்கினார். மனிதன் மட்டும் படைக்கப்பட்டிருந்தால் இந்த இயற்கையின்றி மனிதன் உயிர் வாழவே முடியாது. ஆகவே மனிதனுக்காக இயற்கையை படைக்கலாம், மனிதனுக்காக இந்த இயற்கை சூழலை ஏற்படுத்தலாம் என்று கடவுள் இந்த இயற்கை சூழலெல்லாம் படைத்திருக்கின்றார். மானிடரை படைக்கின்ற பொழுது தம் உருவில் படைத்தார். இயற்கையெல்லாம் படைக்கின்ற பொழுது அவருக்கு இந்த எண்ணம் வரவில்லை. தம் உருவில் படைக்கலாம் என்கிற எண்ணம் மூவொரு இறைவருக்கு வரவில்லை. ஆனால் மானிடரை படைக்கின்ற பொழுது நம் உருவில் படைத்தால் என்ன என்கிற எண்ணம் அவருக்கு தோன்றிற்று. எனக்கு அன்பானவர்களே, கடவுள் நம்மை தம் உருவில் படைத்ததற்காக வழிபட வேண்டும். நமக்கு உருவம் இல்லை. நாம் புழுதியைப் போல் இருக்கிறோம், புல்லின் பூவைப் போல ஒளிந்து போகிறவர்களாக இருக்கிறோம், மண்ணுக்கு ஒப்பிடப்படுகிறோம். மண்ணென்று நினைவு கூறுகிறார் அவர். இந்த மண்ணானது தூசியைப் போல் இருக்கும், தூசி தூசியாக இருக்கும். அதே போல நாம் தூசு, குப்பை, இவ்வாறாக நாம் இருந்தோம். நம்மை இந்த மண்ணிலிருந்து ஒரு உருவமாக தம் உருவிலே தம் சாயலிலே மானிடராக படைத்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது வசனம், கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். 28வது வசனம், கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன் அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். எல்லாவற்றையும் படைத்து ஆளுங்கள் என்று நம் கரங்களிலே கொடுத்து விட்டார். இன்றைக்கு மனிதனுடைய அறிவுக்கு அடங்காத ஒன்றுமில்லை, விஞ்ஞானத்திற்கு அடங்காத ஒன்றுமில்லாத இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நம்மை படைத்ததற்காக, நமக்காக எல்லாவற்றையும் படைத்தார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வாக்கின் அடிப்படையிலே நமக்காக கடவுள் இந்த உலகத்தை படைத்து நமக்காக எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். உணவு கொடுத்திருக்கின்றார், உயிர் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். பகல் இரவை படைத்திருக்கின்றார், நீரை படைத்தார், கடலை படைத்தார், மலைகளை படைத்தார். ஆக படைப்பாளராம் கடவுளை வழிபடுவது என்பது நம்முடைய தலையாய கடமை. அவருக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்குவோம். வாரந்தோறும் இணையத்தின் வழியாக நடைபெறுகிற இந்த வழிபாட்டிலே நாம் தவறாமல் பங்கேற்போம். அல்லது திருவழிபாட்டுக்கென்று திருச்சபை திறக்கப்படுகிற பொழுது வாரந்தோறும் நேரம் தவறாமல் கடவுளை வழிபட அழைக்கப்படுகிறோம். உங்கள் மீது கடவுள் கரிசனை கொண்டவராக, உங்கள் மீது அக்கறை கொண்டவராக தாயின் கருவிலே உங்களை உருவாக்கி நிற்கிறார். அதற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நேரம் தவறாமல் வழிபாட்டில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். வழிபாட்டிலே திருச்சபையின் தேவைக்கென்று நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்லாது ஆண்டவருடைய செயல்பாடுகளை மறவாமல் நினைவு கூர்ந்து அவரை வழிபட அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நாம் அவரை வழிபடுகிற அந்த வழிபாட்டிலே ஒழுங்கு நிறைந்தவர்களாக, நேரம் தவறாமல், முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு பலத்தோடு அவரை வழிபட ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக, வழிநடத்துவாராக. அன்பானவர்களே, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம், கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், தொடர்ந்து அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். வழிபாடு எதற்காக? இந்த உலகத்தை எவ்வாறு ஆள வேண்டும்,
இந்த உலகத்தை எவ்வாறு கையாள வேண்டும், இந்த விலங்குகளையும் இந்த இயற்கை சூழல்களையும் இந்த நிலத்தில் ஊர்ந்து வாழ்கின்ற உயிரினங்களையும் வானத்து பறவைகள், கடல் மீன்கள், இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு ஆள்வது, இவற்றையெல்லாம் நாம் எவ்வாறு கையாள்வது, இவற்றை எப்படி நாம் பயன்படுத்துவது என்று ஆலோசனை கேட்பதற்கான இடம்தான். உயர் அதிகாரி நம் பணியாளரிடத்திலே ஒரு வேலையை அமர்த்துவார். ஒரு சில வேலையிலே பணியாளருக்கு சந்தேகம் வந்த பொழுது உயர் அதிகாரியிடம் கேட்பார். தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை அவருக்கு ரிப்போர்ட் அனுப்புவார். அதே போலத்தான் கடவுள் நமக்கு இந்த உலகத்தை கொடுத்து விட்டார். அதற்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் கடவுளை வழிபடுகிற பொழுது, ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், படைத்தீர், எனக்காக படைத்தீர், இந்த படைப்பின் மத்தியிலே நான் எவ்வாறு வாழ வேண்டும் என்று ஆலோசனை கேட்டு அதற்கு தகுந்தாற்போல் நம்மை மாற்றிக்கொள்கிற அந்த நிலை வழிபாடு. ஆகவே இந்த வழிபாட்டில் தவறாமல் கலந்து கொண்டு இந்த உலகத்திலே சமாதானமாக மன மகிழ்ச்சியாக வாழ அழைக்கின்றோம். ஆண்டவர் தாமே தலைவணங்கி ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். எங்களை படைத்து பாதுகாத்து வருகிற மூவொரு இறைவரே, இதோ உம் வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். மூவொரு இறைவர் இந்த மானுடத்திற்காக இயற்கையெல்லாம் படைத்தீர், இந்த உலகத்தை உண்டாக்கினீர். ஆண்டவரே, கடவுளே, இதையெல்லாம் எதற்காக? நாங்கள் உம்மை வழிபட வேண்டும் என்கிற தலையாய நோக்கம், நாங்கள் உம்மை வணங்க வேண்டும் என்றுதான். ஆண்டவரே, கடவுளே, நாங்கள் வாரந்தோறும் தவறாமல் உம்மை வழிபட எங்களுக்கு அனுக்கிரம் தாரும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கர்மத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையின்று மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் தெரிந்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசிலை விட்டுகிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரி மரிச்சவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவின் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்தனோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் CSI தூய பேதுரு கிராம போதக சேரம் நஞ்சை ஊத்துக்குழி தூய பவுல் திருச்சபை சார்ந்த லேட் திரு டேவிட் என்பவரது மகள் செல்வி டி விமல் பிரியா என்பவரும், தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் கிருஷ்ணபாளையம் போதக சேரம் CSI தூய பவுல் திருச்சபை சார்ந்த திரு ஜே தேவப்பிரியன் என்பவரது மகன் செல்வன் டி அருணகிரி என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள். ஆகவே இவர்கள் இருவரும் இந்த தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடிக்கு நியாயமான தடைகள் ஏதாவது இருப்பேன் அதை எழுத்து மூலம் திருச்சபை ஆயருக்கு தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. நாம் அனைவரும் இணைந்து நமது கீர்த்தனைகளில் 189வது கீர்த்தனை, என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்ற கீர்த்தனை அனைவரும் இணைந்து பாடுவோம். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தை முந்தம் சன்னதி முன்னின்று, அன்னை தந்தை முந்தம் சன்னதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தம் மல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, நீதியினாயுதமாய் அவயவம் நேர்ந்து விட்டேன் உமக்கு, ஜோதி பரிசுத்த ராலயமாகவே, ஜோதி பரிசுத்த ராலயமாகவே சொன்ன
சொந்தமாய் தந்தேன் எந்தன் சரீரத்தை என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தொடர்ந்து இறைவேண்டுதல் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. இறைவேண்டுதல் செய்வோமாக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆண்டவரால் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் உராதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். சமாதானத்திற்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் விரும்புமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை செய்ப்பதே மெய் சுயாதீனம். கடவுளை தஞ்சமாக கொண்டுகிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் எதிரிகள் செய்கிற எல்லா பிரயத்தினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். கடவுளுடைய அருளுக்காக கொண்டாடுவோம். எல்லாம் உள்ள ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்கள் வழிகளிலும் உமது கற்பனைக்கு சேர்ந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்பட செய்யும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். ஆண்டவரே, உமது மக்கள் உம்மை நோக்கி ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் எவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அறிய செய்யும். அவற்றை செய்வதற்கு வேண்டிய உமது அருளையும் வல்லமையும் கட்டளையிட்டருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அன்பின் கடவுளே, எங்களுடைய திருச்சை மக்களுக்காக மன்றாடுகிறேன். இந்த கொரோனா வைரஸ் பாதித்து கொண்டிருக்கிற வேளையிலே எங்களுடைய திருச்சை மக்களுக்கு எந்த தீங்கும் அடங்காதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்வீராக. சிறப்பாக எங்களுடைய திருச்சபை சார்ந்த திரு ராஜு ஐயா அவர்களுக்காக மன்றாடுகிறோம். அந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து ஆண்டவரை மீண்டு வர நீர் அவர்களை மென்மேலும் பலப்படுத்தும், அவர்களை ஆற்றல் படுத்தும். ஆண்டவரே, அந்த கொரோனா வைரஸின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் பிடியிலிருந்து இந்த உலகத்தை மீட்டருளும், இந்திய நாட்டை மீட்டருளும், தமிழ்நாட்டை மீட்டருளும். ஆண்டவரே, ஈரோடு நகர்வாழ் மக்களை மீட்டருளும். ஆண்டவரே கடவுளே, எங்களுடைய திருச்சி மக்களுடைய தேவைகளை சந்தித்தருளும். பொருளாதார தேவைகளுக்காக மன்றாடுகிறேன். பொருளாதார தேவைகளை உயர்த்தும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஊரடங்கு நிமித்தமாக பணி வாய்ப்பில்லை. ஆண்டவர் தாமே இல்லாமை ஒருபோதும் எங்களுடைய இறை மக்களை தாக்காதபடி காத்துக்கொள்ளும். அப்பவும் ரசமும் ஒருபோதும் எங்களுடைய திருச்சபை இல்லத்திலே திருச்சை மக்களுடைய இல்லத்திலே குறைவின்றி நீ தந்தருளுவீராக. உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும், பாதுகாப்பை தாரும். ஆண்டவரே, வெளியே செல்கிற பொழுது ஆண்டவரே நீரே உங்கள் சட்டையின் மறைத்து எங்களுடைய திருச்சை மக்களை காத்துக்கொள்வீராக. சிறியோர் பெரியோர் இளைஞர்கள் அனைவரையும் உமது அன்பின் கரம் கொண்டு காத்தள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கொண்டாடுகின்றேன். இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அவர்கள் வழிபாட்டின் மகத்துவத்தை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் படைத்திருக்கிறீர், எங்களுக்கு உருவம் கொடுத்திருக்கிறீர், எங்களை மணிமகுடமாக எங்களை காத்துக்கிறீர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் வழிபாட்டில் தவறாமல் கலந்து கொண்டு உம்மை வழிபட எங்களுக்கு கிருபை பாராட்டும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து திருப்பெயரை மன்றாடுகிறோம் அன்பின் கடவுளே. ஆமேன். இறையாசியை பெற்றுக்கொள்வோமாக. தாய்தந்தையாம் கடவுளுடைய அன்பும் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்துணராய தூயாவினர் கூற்றுவும் உங்கள் அனைவரோடும் என்றும் நின்று நிலவுவதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழுமை முழுசலாமை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் சேஷமானவரே. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்துடனே இல்லங்களிலே பாதுகாப்பாக இருப்போம். ஆண்டவருடைய திருப்பெயராலே. ஆமென்.